கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். கர்த்தரின் சிறு அடியின் சாட்சியா என்னையும் என் மனைவியை நிப்பாட்டத்துக்கு கர்த்தருக்கு நன்றி. நான் மடிப்பாக்கத்திலிருந்து கடந்த 30 வருடமாக சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். என் பேர் அருள், என் மனைவியின் பேர் சங்கீதா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவன் அடியாளை சாட்சியாய் நிறுத்தின தயவுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். திருமணமாகி 2015ஆம் ஆண்டு திருமணமாச்சு. திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆகிறது. பாப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2019 கன்சீவ் ஆனப்போ எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆயிடுச்சு. அந்த ப்ரெக்னன்சியில் பாப்பா இது இன்ஜெக்ஷன் மூலயமா அது வெளியில் எடுத்தாங்க. வெளியில் எடுத்து அது ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு ரொம்ப இதுவாயிட்டேன். தேவன் அதிலிருந்து அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் கொண்டு வந்தார். மறுபடியும் எஸ்எஸ்டி டெஸ்ட் எடுக்கணும், அது பண்ணி பார்த்தா தான் இது பிளாக் இருக்கா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிளாக் டெஸ்ட் பண்ண போது பிளாக்லாம் எதுவுமே இல்லை. எல்லா டெஸ்ட்டுமே நார்மலாக இருக்கு. ஆனால் எதனால் கன்சீவ் ஆக முடியலன்னு தெரியல. தேவனோடு நாங்கள் அனுதினமும் தேவனோட நாமத்தில் ஜபத்துலேயும் அவருடைய இதுலேயும் இருந்தப்போ தேவன் எங்களுக்கு 2022 சர்ச்சில் வந்து ஃபேமிலி பிளஸ்ஸிங் ப்ரேயர் நடந்தது. அந்த பிளஸ்ஸிங் ப்ரேயரில் தேவன் சாட்சியாய் நிறுத்தினார். அதில் ப்ரேயர் பண்ணப்போ, ஏசப்பா எனக்கு கர்ப்பத்தின் கனியை என் தேவன் நீங்கள் எனக்கு கொடுக்கணும். இந்த ஆண்டு எங்களுக்கு 7th இயர் வரப்போகுது. அதுக்குள்ளே நாங்கள் 2 இல்லாமல் 3 நிற்கணும்னு சொல்லிட்டு தேவனை நாங்கள் ஜெபித்த பொழுது தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த 10ஆம் மாதம் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. பாப்பா கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து ரொம்ப சந்தோஷம், அளவிட முடியாத சந்தோஷம். ஏன்னா அநேக பேர் எங்களை பேசினாங்க, செயலாலும் சொல்லாலையும் ரொம்ப காயப்படுத்தினாங்க. தேவன் அதிலிருந்து எங்கள் வெக்கத்தை வந்து தேவன் எங்களை மாற்றினார். கர்த்தர் இம்மட்டுமா எங்களை தாங்கினார். பாப்பா கன்சீவ் ஆகி 3வது மாதத்துல பாப்பா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. பாப்பா வந்து வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 4th மந்த் மறுபடியும் ஸ்கேன் பண்ண சொல்லி, ஏசப்பா எனக்கு பாப்பா வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும், என் தேவனே நீங்கள் அதில் அப்பா தகப்பனே ஒரு சாட்சியாக நிறுத்தணுன்னப்போ பாப்பா வந்து 196 பாப்பா 274 வந்திருந்தாங்க. தேவன் அந்த சாட்சியை பலப்படுத்தினார். அதுக்கப்புறம் மறுபடியும் பாப்பா 5th மந்த் ஸ்கேனில் பார்க்க சொல்ல எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னாங்க. தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தினார். 5th மந்த் வந்து சர்ச்சுக்கு வரப்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. பைக்லேருந்து ஸ்கிட் ஆகி கீழே விழுந்தப்போ பாப்பா வயிற்றுல இப்படி போய் 2 பேருமே சாஞ்சு விழுந்தப்ப அந்த ஆபத்துலேயும் கர்த்தர் எங்களோடு இருந்து என் பாப்பாக்கு எந்த ஒரு இது இல்லாமல் பாதுகாத்தா. 7th மந்த் அதே மாதிரி வீட்டில் விண்டோ க்ளோஸ் பண்ணலான்னு போக சொல்ல போய் விண்டோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு நின்னப்போ கால் தவறி அப்படியே மறுபடியும் விழுந்து வயிற்றுல அடிபட்டுடுச்சு. பாப்பா மூமெண்ட் இல்லாமல் ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த நிமிடத்தில் ஏசப்பா நீங்கள் தான் என்னோட துணையாக இருந்து பாப்பா மூமெண்ட் தெரியணும்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீரோடு ஜெபிச்சேன். அந்த நிமிடமே பாப்பா மூமெண்ட் தெரிஞ்சுது. போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப பாப்பாக்கு எந்த ஒரு அடி எதுவுமே படல, நல்லா இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதே போல் 9th மந்த் என்னாச்சு, பாப்பாவோட வாட்டர் லெவல் கம்மியாச்சு. வாட்டர் லெவல் கம்மியானதும் ஏசப்பா நீங்கள் இதுலேயே ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணப்போ அந்த 1 வீக்லேயே வாட்டர் லெவல் அதிகமாகி பாப்பா என்ன வாட்டர் லெவல் இருக்கணுமோ அந்த வாட்டர் லெவல் இருந்துச்சு. தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தினார். லாஸ்ட் மந்த்ல பாப்பாவோட வெயிட் அதிகமாக 4 kg வந்துருச்சு. அப்பயும் தேவன் வந்து எங்களுக்கு நார்மல் டெலிவரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சிசேரியனும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொன்னாங்க. தேசப்பா நீங்கள் தான்ப்பா எங்களை வழிநடத்தணும் சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அப்போ எங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்போ பாஸ்டர் அம்மா வசனம் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. எபிரிய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல் அல்ல, அவர்கள் நல்ல பலசாலிகள் சொல்லி. ஏசப்பா இந்த வசனத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, என்ன தைரியப்படுத்துங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணிகிட்டே வந்தேன். ஏசப்பா நார்மல் சிசேரியன்னா இப்படி இருக்கும், சிசேரியன்னா இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எங்களை வழி நடத்தினாரு. கர்த்தர் அதே போல சிசேரியன் எங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. 31st அன்னைக்கு உனக்கு சிசேரியன் சொல்லிட்டாங்க. அந்த சூழ்நிலை ஜபம் பண்ணி சர்ச்சில் ப்ரேயர் பண்ண சொன்னிருந்த பாஸ்டரை ப்ரேயர் பண்ணியிருந்தப்பவே காலையில் 6:30க்கெலாம் பாப்பாவை சிசேரியன் பண்ணி வெளியில் எடுத்தாங்க. தேவன் எங்களுக்கு தயவாய் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். நாங்கள் கண்ட வெக்கத்துக்கும் நாங்கள் அடைந்த துக்கத்துக்கும் என் தேவன் எங்கள் துக்கத்தையும் எங்கள் கண்ணீரையும் மாற்றி சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவன் தாமே எங்களுக்கு கொடுத்த இந்த ஈவுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக.